ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட நிறைய ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சில இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ்க்கு வந்து அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட அவார்ட்ஸ் அப்படிங்கிறது வாங்கியிருக்காங்க. அதை பற்றி ஒரு 4 ஆண்டு கால சாதனை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம கண்டிப்பாக 1 to 2 கொஷின்ஸ் இதில் இருக்கிற ஸ்கீம்ஸ்லேருந்து எதிர்பார்க்கலாம். அதனால் இந்த கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். திட்டமிட்டு வகுத்து நடைமுறைப்படுத்தி வரும் திட்டங்கள் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்றன. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான். ஓகேவா? ஸோ ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. காலை உணவு திட்டம். ஸோ காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15, 2022 தான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு 1545 பள்ளிகளில் மட்டும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது. ஸோ காலை உணவு திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இது வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன 1920 பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்தப்போ அவங்க தியாகராயர் இல்லையா. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு அந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி கொண்டு வருவார். அதாவது சும்மா சோதனை முயற்சிக்காக கொண்டு வருவார். அதுக்கப்புறம் 1956 பார்த்தீங்க அப்படின்னா 55-56 பீரியடில் காமராஜர் அவர்கள் சிஎம் ஆகிறப்ப மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வருவார். 1982 பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் பீரியட். ஸோ அந்த பீரியடில் தான் அது வந்து சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லி மாற்றம் பெற்றிருக்கும். ஸோ எகெயின் கருணாநிதி அவர்கள் வந்து அதில் வந்து முட்டை இதெல்லாம் வந்து சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து மதிய உணவு திட்டம் மட்டும் இல்லாமல் காலை உணவு திட்டமும் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பள்ளி இடைநிற்றலை தவிர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து செப்டம்பர் 15, 2022 கொண்டு வரப்பட்டாலும் எகெயின் இது வந்து எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 25, 2023 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நான் இதில் உள்ளது சொல்கிறேன். ஸோ இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் உள்ள ஸ்கீம்ஸ் எல்லாம் ஸோ அது நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் ஸ்கீம்ஸ் கவர் ஆயிரும். ஸோ அதுவும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து வீடியோஸ் நெக்ஸ்ட் கொடுப்பேன். ஸோ அதனால தான் வந்து ஒரு லாங் கேப் ஆயிடுச்சு, இடையில வீடியோஸ் கொடுக்க முடியல. ஸோ அது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, ஃபைன். அப்போது இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக யார் தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு. ஸோ நம்ம தமிழ்நாடை பார்த்து இந்தியாவுக்குள்ளே இன்னொரு ஸ்டேட்டும் இதை கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னா தெலுங்கானா கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்த ஸ்டேட்டு தெலுங்கானா. இது தவிர்த்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரீஸில் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து UK, இன்னொன்று வந்து கனடா. ஓகேவா? ஸோ இவங்க வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறதோட முக்கியமான டேட்டாஸ். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இல்லம் தேடி மருத்துவம் திட்டம். ஸோ இது என்ன அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து ஆகஸ்ட் 5, 2021 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எங்கே? கிருஷ்ணகிரியில் சாமனப்பள்ளி அப்படிங்கிற பிளேஸில். ஸோ இது மெயினாக எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றா நோய்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். அதாவது இப்போ அபோவ் 60 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போக முடியாமல் பெரியவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வீட்டுக்கே போயிட்டு அந்த சுகர், ப்ரெஷரு இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அதுக்கான டேப்லெட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கறது தான் இந்த இல்லம் தேடி மருத்துவம், அதாவது மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம். ஸோ இது எல்லாமே இந்திய நாடு கடந்த அயல் நாடுகளிலும் ஐநா மன்றத்திலும் பாராட்டி வரவேற்கப்படுகின்றன. ஸோ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற காலத்தில் அச்சுறுத்திய கொரோனா, அடுத்தடுத்து நிகழ்ந்த புயல், மழை, வெள்ள கொடுமைகள், கரம் கொடுத்து உதவ வேண்டிய ஒன்றிய அரசின் பாராமுகம், அது அளிக்க வேண்டிய நிதியையும் அளிக்க முடியாதுன்னு. ஓகே, இது நமக்கு தேவையில்லை. ஓகே, எல்லாருக்கும் எல்லாம் என்பதை தத்துவமாக கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே தமிழ்நாடு காவல்துறை தலைவர் சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள மாநில காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் 3/11/2021 அதாவது நவம்பர் 3, 2021 ஒரு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ISO தர சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில். எதுக்கு அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை தலைவர் சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள மாநில
காவல் கட்டுப்பாட்டுத்துறைக்கு. ஓகே, சென்னை எழும்பூரில் இருக்கிறதுக்கு பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஒரு சர்வதேச தர சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது புதுடெல்லியில் 30/11 நவம்பர் 30, 2024 இது ரீசெண்டாக நடந்தது. ஸோ ரொம்ப முக்கியம். அன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பு சார்பில் FICCI டஃப் 2024 14வது சர்வதேச விளையாட்டு கருத்தரங்கில் 2024ஆம் ஆண்டிற்கான இந்திய விளையாட்டு விருதுகள் வழங்கும் விழாவில் விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டு வழங்கிய விருதை 4/12/2024 அன்று காண்பித்து வாழ்த்து பெற்றார். ஓகே, ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் எது, FICCI டர்ஃப் 2024 14வது சர்வதேச விளையாட்டு கருத்தரங்கு புதுடெல்லியில் நடைபெற்றுச்சு. ஸோ அதில் வந்து சிறந்த மாநிலம் இந்திய விளையாட்டு விருதுகள் வழங்கும் விழாவில் விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலமாக எது செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா. எத்தனையாவது சர்வதேச விழா அப்படின்னா 14வது. ஓகேவா, இந்த மாதிரி தான் ட்விஸ்ட் வைக்கிறாங்க இப்போ உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம். அடுத்தது மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக சேவை புரிந்த முதல் மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டு ஒன்றிய அரசால் 6/12/2021 டிசம்பர் 6, 2021 அன்று வழங்கப்பட்ட ஒரு விருது. மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம வந்து சிறப்பாக சேவை புரிஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விருது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 2021 கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஒன்றிய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை 8/12/2021 மாற்றுத்திறனாளிகள் உரிமை ஏற்றத்திற்காக வழங்கிய தேசிய விருது. ஸோ எந்த துறையால் கொடுக்கப்பட்டது? ஒன்றிய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல். ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அவங்க சார்பில் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி எகெயின் 13ஆம் தேதியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு தேசிய விருது கொடுக்கப்பட்டிருக்கு 2021. நெக்ஸ்ட் இது பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறந்த நீர் மேலாண்மைக்காக 29/3 மார்ச் 29, 2022 அன்று தேசிய அளவில் 3ஆம் இடம் பெற்றமைக்கான விருது. ஸோ இந்த மார்ச் 29 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தான். ஸோ எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா GST. ஸோ GST அப்படிங்கிறது அந்த பாராளுமன்றத்தில் மசோதா எப்போ பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மார்ச் 29, 2017 பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னும் பேக்கில் போனோம் அப்படின்னா INM பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 29 தான் மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்டிருப்பார். ஓகேவா, ஃபைன். ஸோ அதே 29ஆம் தேதி தான் 2022 சிறந்த நீர் மேலாண்மைக்காக 3ஆம் இடம் தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்குது. ஸோ இந்த நீர் மேலாண்மை வந்து ஜல்சக்தி மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் வரும். அடுத்தது MEPS சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் ஏற்றுமதி நிறுவனங்களின் சேவையை பாராட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் ஏப்ரல் 25, 2022 வழங்கிய சிறந்த ஏற்றுமதியாளர் விருது. ஓகே, MEPS சிறப்பு பொருளாதார மண்டலத்தில். ஓகே, அடுத்தது தேசிய அளவில் சிறப்பாக செயல்பட்ட தமிழ்நாட்டின் 12 ஊராட்சிகளுக்கு ஒன்றிய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் மே 11, 2022 அன்று வழங்கிய விருது. ஓகேவா, ஸோ எத்தனை ஊராட்சிகளுக்கு? 12 ஊராட்சிகளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது மகப்பேறு சிக்கல்கள் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களை கண்டறிந்து சிகிச்சை வழங்குவதில் தேசிய அளவில் தமிழ்நாடு முதலிடம். மகப்பேறு சிக்கல்கள், ஸோ இந்த மெட்டர்னிட்டியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து தேசிய அதை கண்டறிஞ்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுலையும் தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸு? ஃபஸ்ட்டு பிளேஸு. ஸோ அது எப்போ அவார்ட் கொடுத்துருக்காங்கன்னா 27/6/2022. நெக்ஸ்ட்டு இந்திய அளவில் தேர்வு செய்யப்பட்ட 112 மாவட்டங்களில் ஒன்றாக குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மேம்பாட்டிற்காக விருதுநகர் மாவட்டத்தின் சிறந்த பங்களிப்பிற்கு 1/7/2022 அன்று வழங்கப்பட்ட தேசிய அளவிலான முதல் பரிசு. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு MSMEயில் சிறந்த மேம்பாட்டிற்கு சிறந்த பங்களிப்புக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா விருதுநகர். இது கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கொஷின். ஓகேவா, எந்த டிஸ்ட்ரிக்ட்டு? விருதுநகர். MSMEயில் விருதுநகர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுகாதாரத்திற்கான மதிப்பீட்டில் தேசிய அளவில் 3ஆம் இடம் பெற்றமைக்கு குடியரசுத் தலைவர் வழங்கிய விருது. அப்போ சுகாதாரத்தில் எத்தனையாவது பிளேஸ் வாங்கியிருக்கோம்? 3ஆம் இடம் தமிழ்நாடு. நீர் மேலாண்மையில் ஃபஸ்ட்டு பிளேஸு. ஓகே. அடுத்தது இந்தியாவில் தூய்மையை பராமரிப்பதில் சிறந்து விளங்கிய தமிழ்நாட்டிற்கு தேசிய அளவில் 3ஆவது பரிசு. ஸோ சுகாதாரத்திலையும் 3ஆவது பரிசு, தூய்மையிலையும் 3ஆவது பரிசு. ஓகேவா, அடுத்தது ஜல்சக்தி திட்டத்தினை தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுத்தி முதலிடம். இது ஆல்ரெடி பார்த்துட்டோம், நீர் மேலாண்மைக்காக ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்கன்னு. ஒன்றிய அரசின் தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம் சிறந்த உள்நாட்டு மீன் உற்பத்தி மாவட்டமாக தேர்வு செய்யப்பட்ட தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு
வழங்கப்பட்ட விருது. அப்போது தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம் சிறந்த உள்நாட்டு மீன் உற்பத்தி மாவட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டம் தமிழ்நாட்டில் எதுனா தஞ்சாவூர். அப்போ ஃபஸ்ட்டு எம்எஸ்எம்இக்கு எது பார்த்தோம்? விருதுநகர் பார்த்தோம். சிறந்த உள்நாட்டு மீன் உற்பத்தி எது அப்படின்னா தஞ்சாவூர். அடுத்தது ஜெர்மன் தலைநகர் பெர்லின் சர்வதேச சுற்றுலா சந்தையில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்களிடம் வழங்கப்பட்ட இந்திய அளவில் சிறந்த சுற்றுலா அமைச்சதற்கான பட்வா சர்வதேச பயண விருது. பட்வா சர்வதேச பயண விருதும் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்குது. ஜெர்மன் தலைநகர் பெர்லின் அங்கே வச்சு நடைபெற்ற விழாவில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கடற்கரை முகப்பு பகுதி மேம்பாட்டு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டமைக்காக விருது, சுற்றுலா அமைச்சக விருதும் கிடைச்சிருக்குது. காச நோயை ஒழிக்க தமிழ்நாடு எடுத்து வரும் முயற்சிகளை பாராட்டி வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழ்நாட்டின் 9 மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்ட விருதுகள். அப்போ காச நோயை ஒழிக்கிறதுக்காக சிறப்பாக ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்ததுக்காக தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்கன்னா 9 மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்காங்க. காகிதமில்லா சட்டமன்ற திட்டத்தினை மிக சிறப்பாகவும் விரைவாகவும் செயல்படுத்தியமைக்காக ஒன்றிய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் வழங்கிய விருது. ஓகேவா? ஸோ பேப்பர்லெஸ்ல நம்ம சட்டமன்றம் அப்படிங்கிறது காகிதமில்லா சட்டமன்றம், அதுக்கும் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. புதுடெல்லி பிரகதி மைதானத்தில் நடைபெற்ற உலக உணவு திருவிழாவில் பிரதம மந்திரி உணவு பதப்படுத்தும் குறு சிறு நிறுவனங்களின் சிறந்த செயல்திறனுக்காக தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்ட விருது. ஓகேவா? உலக உணவு திருவிழாலையும் தமிழ்நாட்டுக்கு விருது வழங்கியிருக்காங்க. அடுத்தது திருவைகுண்டம் அணைக்கு உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்புக்காக வழங்கப்பட்ட சர்வதேச நீர்ப்பாசன மற்றும் வடிகால் ஆணைய விருது. ஸோ எந்த அணை அப்படின்னா திருவைகுண்டம், ஸ்ரீவைகுண்டம் சொல்லுவோம்ல, அதான் திருவைகுண்டம் அணைக்கு உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்புக்காக விருது கொடுத்துருக்காங்க. சர்வதேச நீர்ப்பாசன மற்றும் வடிகால் ஆணைய விருது, இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஓகே, அப்போ இது வரைக்கும் ஒரு 3 பிளேசஸ் பேர் முக்கியமாக ஸ்பெசிஃபை பண்ணி பார்த்தது. ஒன்று விருதுநகர், அடுத்த தஞ்சாவூர், இப்போ திருவைகுண்டம் அணை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்ற தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்திக்கு வழங்கப்பட்ட தேசிய அளவில் 3ஆம் இடம் பெற்ற விருது. ஓகே, எத்தனாவது இடம்? 3ஆம் இடம். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தேசிய அளவில் ஒட்டுமொத்த சிறந்த செயல்திறன் கொண்ட தருமபுரி சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு அன்று வழங்கிய முதல் பரிசு. ஓகே, அப்போ தேசிய அளவில் ஒட்டுமொத்த சிறந்த செயல்திறன் கொண்டது இந்த தருமபுரியில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை. அடுத்தது பாருங்கள், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஹைலி எக்ஸ்பெக்டட் கொஷின். ஓகேவா? இதுலேயே ஆகட்டும், பாலிசி நோட்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் வந்து ஒரு 5-6 தடவை ரிப்பீட் ஆகிருக்கும் இந்த டேட்டா. ஸோ இந்த டேட்டா வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்காக ஐநா அமைப்பின் 2024ஆம் ஆண்டிற்கான யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் விருது, யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு, ஸ்மார்ட் போர்ஷ் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து எதுக்கு கிடச்சிருக்கு? மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு கிடச்சிருக்குது. ஓகேவா? 2024 ஐநாவோடது. ஓகே, ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டேட்டா. மக்களை தேடி மருத்துவம் பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, எதற்கானது அப்படிங்கிறது சொல்லியாச்சு. ஸோ அதுக்கு தான் அவார்ட் கொடுத்துருக்காங்க 2024. ஓகே, ஐநா பிரகடனப்படி தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு இந்திய அளவில் சிறந்த வங்கி சேவைக்காக, அதுவும் 2024 அன்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு கூட்டுறவு அமைச்சர் திரு KR பெரிய கருப்பன் அவர்களிடம் விருது வழங்கினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கும் விருது அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. எதன்படி? ஐநா பிரகடனப்படி. அடுத்தது புதுடெல்லி பிரகதி மைதானத்தில் நடைபெற்ற 43வது இந்திய பன்னாட்டு வர்த்தக கண்காட்சியில் 2047 இந்தியா என்ற கருப்பொருள் விளக்க காட்சிப்படுத்தலை சிறப்பாக அமைத்தமைக்காக தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்ட 3ஆம் விருது. ஓகே, 2047 இந்தியா அப்படிங்கிற ஒரு தீமில் ஒரு தமிழ்நாடு வந்து ஒரு அரங்கம் அமைச்சிருக்காங்க, அதுக்கு 3rd ப்ரைஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு திருவாரூர் முத்துப்பேட்டை காவல் நிலையம் 2024ஆம் ஆண்டில் சிறந்த காவல் நிலையம் என ஒன்றிய உள்துறை அமைச்சகம் வழங்கிய விருது. ஸோ இது ரொம்ப முக்கியம். திருவாரூர் முத்துப்பேட்டை காவல் நிலையம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து விருதுநகர் பார்த்தோம் MSMEல, செகண்ட் வந்து தஞ்சாவூர் பார்த்தோம், தேர்டு வந்து திருவைகுண்டம் அணை பார்த்தோம், இப்போது திருவாரூர் முத்துப்பேட்டை காவல் நிலையம் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஃபைன். அடுத்தது
2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த ஒருங்கிணைந்த நீர்வள மேலாண்மைக்கான தேசிய விருது தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. இவை போல ஒன்றிய அரசு வழங்கிய பல்வேறு விருதுகளுடன் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் உள்ள பல்வேறு நிறுவனங்கள் திராவிட மாடல் அரசின் நிர்வாகத்திறனை பாராட்டி பல விருதுகளை வழங்கியுள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்பு துறை வெளியிட்ட ஒரு அறிக்கை. இதில் வந்து மேக்ஸிமம் அதாவது இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன அவார்ட்ஸ் எல்லாம் 2021 இப்போ வரைக்கும் 2024 வரைக்கும் என்னென்ன அவார்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. நம்ம வேறு எங்கேயுமே தேட வேண்டாம், இதில் அப்படியே இருக்கிறத மட்டும் படித்தாலே போதும். ஸோ உங்களுக்காக ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். இந்த காச நோயை ஒழிக்கிறதுக்கு எப்போ இலக்கு வச்சுருக்காங்க? ஓகேவா? டார்கெட் எப்போ, நம்ம இந்தியா எப்போ டார்கெட் வச்சுருக்காங்க, தமிழ்நாடு எப்போ டார்கெட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய டைம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து நான் கொடுக்குறேன், இல்லைனா நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஓகே. ஸோ எக்ஸாம்ஸ் வந்து பக்கத்தில் வந்துருச்சு, நல்லா படிங்க. அண்டு இந்த ஸ்கீம்ஸ் ரொம்ப முக்கியம். குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த பாலிசி நோட்ஸு. ஸோ எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி கவர்மெண்ட் சார்பில் வெளியிடுறது. ஸோ இந்த இதிலெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அண்ட் குரூப் 4 ஆல்சோ ஸ்கீம்ஸ் எல்லாம் இதில் இந்த மாதிரி ரீசன்டாக இருக்க டேட்டாவில் உள்ளதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, நம்ம ஸ்கீம்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் உள்ளது வந்து பார்க்கலாம் வீடியோவாக, அது வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.